முஃமின் எப்படி தன்னைத்தானே தற்காத்துக் கொள்றது, அதுல இருந்து எப்படி நம்ம கோபப்படாம இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லி காட்டியிருக்குது. அந்த சம்பவத்தை பார்த்தோம்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. பக்கத்துல ஒரு தோழர் அமர்ந்திருக்காங்க. தூரத்துல 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல இருக்க தோழரை பார்த்து சொல்றாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை அவங்க சொன்னாங்கன்னா, சண்டை போடுறவங்க சொன்னாங்கன்னா சண்டையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருக்க தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கறாங்க, தூதரே அது என்ன வார்த்தைன்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு கோபம் வரும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆ ஓத வேண்டும். அதை சாதாரண வாயால் ஓதுனா போகாது, பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யாரேவா விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சைத்தான் நம்மளை வழி எடுக்கிறான், அதுல இருந்து நாம அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடணும் அப்படின்னு நம்மளுக்கே தோணி நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுவோம். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரசூலும் காட்டி தந்த அடிப்படையில் கோபப்படாத மக்களாக, சைத்தானின் சூழ்ச்சியை வெல்லக்கூடிய மக்களாக இவ்வுலகத்துல வாழ்ந்து மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக எஸ் சஃப்ரா ஃபாத்திமா மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் பற்றி பேசுவார். அடுத்து ஒரு நாடகம் இருக்குது. அந்த நாடகத்துல ஜோசியம் ஒரு இணை வைப்புன்னு சொல்லி அந்த நாடகத்துக்குள்ளவங்க தயாரா இருந்துக்குங்க. எஸ் சஃப்ரா ஃபாத்திமா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துள்ள தலைப்பு மார்க்க கல்வியின் முக்கியத்துவம். ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமை பெற அவன் கல்வி அறிவு உதவுகிறது. கல்வியின் மூலம் அவன் பெறக்கூடிய அவன் வாழ்வின் தேடல்கள் அதிகரிக்கிறது. சிறந்த கல்வியின் மூலம் முழுவது வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாக அமைகிறது. இந்த உலக வாழ்வில் நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிற ஞானத்தை கல்வி அறிவு நமக்கு வழங்குகிறது. கண்ணியமிக்க வாழ்வையும் கடமை நிறைவேற்றும் பண்பையும் கல்வி அறிவு நமக்கு அளிக்கிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற புதுமொழியை நாம் அறிந்திருக்கலாம். செல்வங்களிலே யாராலும் திருட முடியாத, கொள்ளை அடிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் தான். யார் சிறந்த கல்வியை தானும் கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களே மனிதர்களில் சிறந்தவர்களாவார்கள். கல்வியின் சிறப்பையும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என இஸ்லாம் தீர்க்கமாக வற்புறுத்துகிறது. கல்வி கற்க வேண்டிய அவசியம் அதோட முக்கியத்துவத்தை பற்றி இயேசுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகள் நமக்கு விளக்குகின்றன. இது குறித்து நபிமொழிகளை காண்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. யார் மார்க்கத்தை கற்கிறாங்களோ மார்க்கத்தை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் ஆண் பெண் மீதும் கடமை என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி ஹதீஸ் எண் 218. கல்வியை தேடும் வழியில் ஒருவர் நடந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு செல்லும் வழியாக அது ஆக்குகின்றார். கல்வியை தேடுபவனை திருப்தியுற்று தங்களின் இரவுகளால் தாழ்த்துகின்றனர். ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டாரோ என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பின்வரும் நபிமொழிகளும் முஹ்மினான ஒருவர் மார்க்கத்தை கற்க வேண்டிய அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகின்றாங்க. யார் இஸ்லாத்தை மறுமலர்ச்சி செய்யும் நோக்கில் மார்க்கத்தை கற்பதற்காக ஈடுபடுறாங்களோ அந்த நிலையிலே அவர்கள் மரணமடைந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரே ஒரு நிலைதான் இருக்கும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி ஹதீஸ் எண் 249. இரவு முழுவதும் தொழுகையை கழிப்பதை விட இரவு 1 மணி நேரம் கூடி மார்க்க அறிவை பெறுவது சிறந்தது என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி ஹதீஸ் எண் 256. மார்க்கத்தை தேடி செல்பவர் திரும்பி வரும் வரை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நோய் திருமிதி ஹதீஸ் எண் 220. ஹிஜ்ரி 50 பனு உமையாவின் கொண்டு நடந்து கொண்டிருந்தது. பனு உமையா என்பது உமர் பின் அப்துல் ஆசிஸ், அப்துல் பின் மர்வா போன்ற பெரும் கலிஃபாக்கள் இடம்பெற்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். பனு உமையா ஆட்சியில் வாழ்ந்தவர் அபுரபியா என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர். அவரை பற்றி ஒரு அழகான வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபுரபியா அவங்களோட மனைவி கர்ப்பமாக இருந்தப்ப 3000 தினார்களை கொடுத்துட்டு போருக்காக ஊரை விட்டு போறாங்க. 27 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வராங்க. கையில ஈட்டியோட குதிரையில வந்து இறங்குறாங்க. அவங்க வீட்டுக்கு கட்டி போதவே உள்ள ஒருத்தவர் வராங்க. கையில ஆயத்தை பார்த்தவங்க, நீங்க என் வீட்டை தாக்குவதற்காக வந்திருக்கிறாயா என்று கேட்கிறாங்க. என் வீட்டுல இருந்து வருகிறாய், நீ யார்? ஆயுதத்துடன் என் வீட்டை இடிப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று கூறுகிறார். நீங்க யார்? நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்ட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்புறம் அவனோட பேரை சொன்ன உடனே உள்ள இருந்த மனைவி ஓடி வந்து இவரோட கணவர், இவரோட மகன் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சி பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மனைவி கிட்ட கேட்கிறாங்க, நான் கொடுத்த 3000 தினார்களை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்கிறாங்க. நான் ஒரு இடத்துல போச்சு வச்சிருக்கேன், நீங்க பள்ளிக்கு போய் தொழுது விட்டு வாங்க, பிறகு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பள்ளிக்கு போய் தொழுவ போறாங்க. அங்க ஒருவர் கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் ஆடைகளை உடைத்து கிரீடம் அணிந்து மக்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவரை யார் என்று கேட்ட பொழுது ரபியா என்று சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், என் மகனின் அந்தஸ்து உயர்த்துதான் என்று ரபியா சந்தோஷப்படுறாங்க. பிறகு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட பார்த்ததெல்லாம் சொல்றாங்க. மனைவி கேட்கிறாங்க, உங்க மகனின் அந்தஸ்து முக்கியமா இல்ல நீங்க கொடுத்த அந்த 3000 தினார்கள் முக்கியமா என்று கேட்ட பொழுது, இல்லை என் மகனின் அந்தஸ்து தான் முக்கியம் என்று ரபியா சொல்றாங்க. இந்த வரலாற்றில் 2 அழுத்தமான செய்திகள் உண்டு. முதலாவது, இப்ப இருக்க பெண்களிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு கணவர்கள் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டாங்கன்னா தன் குடும்பத்தையும் கவனிக்காம தன் குழந்தைகளை கவனிக்காம டிக்டாக்லயே நேரம் செலவழிச்சுறாங்க. இதை பார்த்து கணவர்கள் திட்டினா அந்த மனவேதனையை விஷம் கொடுத்து அதே டிக்டாக்ல பதிவு செஞ்சுட்டு இறந்துடுறாங்க. இன்று கணவர் வீட்டில் இல்லை என்றால் பெண்களின் நடவடிக்கையும் போக்கும் மாறுகிற காலம் இது. ஆனால் கணவர் கொடுத்த அந்த 3000 தினார்களை உலகக்காரிகளுக்கு செலவழிக்காம வீண் நிறையும் செய்யாமல் தன் மகனை ஆலிமாகவும் சட்ட வல்லுநராகவும் அறிஞராகவும் ஆக்கிய தியாக பெண்கள் எங்கே? 2வது செய்தி, இலவசமாக கிடைக்கிற மாத கல்வியை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா உலகக்காரிகளுக்கு லட்சமா செலவு செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த காலத்தில் தான் கொடுத்த 3000 தினார்கள் மகனின் மாத கல்விக்காக செலவு என்று மனைவி சொன்ன பொழுது சற்றும் கவப்படாமல் வீணாக்காமல் நல்லதான் செலவு என்று சொன்ன மாமனிதர் எங்கே? அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய பொருளாதாரம், பணம், காசுகள், முயற்சிகள், ஏன் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க மார்க்கத்திற்காகவே செலவு செய்தார்கள். அதற்கு முக்கியத்துவமும் தந்தார்கள். நம் பிள்ளைகளுக்கு உலக கல்வி கொடுக்க முக்கியத்துவம் கூட இங்கே யாரும் மார்க்க கல்வி கொடுக்கறதில்லை. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், உலக கல்வியோட மதிப்பையும் மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா மார்க்க கல்வியின் மதிப்பையும் மகத்துவத்தை யாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறதில்லை. மார்க்க கல்வியின் மகத்துவம் உணரப்படவில்லை. நம் பிள்ளைகள் உணர்கிறார்களோ இல்லையோ, முதலில் மார்க்க கல்வி குறித்த ஒரு விழிப்புணர்வு, இஸ்லாமிய கல்வி ஒரு குறித்து அவரத்தை பெறுவது காலத்தின் கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த நேரம், உலகில் குர்ஆன் அருளப்பட்ட நேரம் நமக்கெல்லாம் தெரியும். அன்றைக்கு இந்த மக்கள் சீர்கமலை கிடந்தாங்க. கற்கள் மட்டுமா வணங்கினாங்க, கள்ளப்பற எல்லாத்தையுமே கடவுளாக்கி வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன் புனித ஆலயம் என்று சொல்லுகிற காபாவை கூட இல்லை. அதுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான சிலைகளை வச்சிருந்தாங்க. நிர்வாணமாக காபாவை தவாப் செய்யும் அளவுக்கு வெட்கமே சமூகமாக இருந்தாங்க. குலத்தை கொண்டும் கோத்திரத்தை கொண்டும் இனத்தை கொண்டும் பெருமை பேசி வச்சாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் காலகாலமா சொல்லப்பட்டாங்க. எல்லாத்துக்குமே என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பெண் குழந்தைகளை உயிரோட பிழைக்கும் அரசு குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சகோதரத்தை பற்றி சொல்லியிருக்கலாம், ஏன் பெண்களின் பெருமையை பற்றி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லி எதையுமே சொல்லாமல் அவன் சொன்ன முதல் விஷயம் இக்ரம் என்றால் படி என்பதுதான். காரணம் மாற கல்வி வந்துவிட்டால் எல்லாம் வந்துவிடும் என்பதுதான். மேலும் அன்றைக்கு இருந்த அத்தனை சூழ்நிலையில் இருந்தும் அதை பற்றியெல்லாம் குர்ஆனில் சொல்லாமல் கல்வியை பற்றி முதல் வசனத்தை சொன்னதன் மூலம் நீங்கள் குர்ஆனை படியுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும்
பசீரா. எவர் கல்வியாளன் கொடுக்கப்படுகிறாரோ அவர் திட்டமாக அதிகமாக நன்மைகள் கொடுக்கப்பட்டவராகும். அல் குர்ஆன் 2:269. நபியே, நீ கூறும், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவர்களா? நிச்சயமாக அல் குர்ஆனை கொண்டு நல்ல பிரதேசம் பெறுவோர் அறிவர்கள் தான். அல் குர்ஆன் 39:9. ஒருவர் இறைநேசத்தை பெறுவதற்கு கல்வியும் வணக்கமும் காரணமாக இருந்தாலும் அந்த தொழுகையும் வணக்கமும் காரணமாக இருந்தாலும் அந்த தொழுகைக்கும் வணக்கத்திற்கும் அடிப்படை மார்க்கணம் தான். அந்த மார்க்கணம் இல்லை என்றால் அந்த தொழுகையும் வணக்கமும் கூட சில நேரங்களில் பலன் தம்மல் போய்விடும். கல்வியை பற்றி இஸ்லாம் உயர்த்தி பேசிய அளவுக்கு வேற எந்த உலகம் உயர்த்தி பேசுவதில்லை. காரணம், வணக்க வழிகளை விட கல்வியே உயர்ந்தது என்று இஸ்லாம் கூறுகிறது. எனவே முஸ்லிமான உண்மையான வெற்றியாக சொர்க்கம் சொல்லும்படியாக நம் அனைவரும் அதிக உழைப்பு காட்டி நமக்கு கிடைக்கின்ற சொற்ப நேரங்களுக்கு பொழுதுபோக்குகளே வீணாக்காமல் திருமறை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் மொழிபெயர்ப்புகளை தொடர்ந்து படித்து மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வது மிக மிக அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் முஸ்லிம் 3358. மனிதன் இறந்து விட்டால் 3 செயல் தேவை எல்லாம் நின்றுவிடும். முதலாவது அவன் செய்த நிலையான தர்மம், இரண்டாவது அவன் கற்ற மார்க்க கல்வி, மூன்றாவது அவனுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இவை மூன்றும் தான் அவனை பின்தொடரும், மற்றவை எல்லாம் நின்றுவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கு நன்மை நாடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை தருகிறான். புகாரி 488. எனவே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் மார்க்கத்தை நாமும் கற்று நம்ம தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எத்தி வைக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்து ஒரு நாடகம், ஜோசியம் ஒரு இணை வைப்புங்கிற ஒரு நாடகம். அதுக்கு வந்து ஜன்னத்துல் மதீனா, தௌஃபீகா, சையத் இப்ராஹிம், அகமது நிலா, ஹபீஸ் ரய்யான், ஆசியா, ரஸ்னா, இந்த 7 பேர் முன்னாடி வந்திருக்காங்க. பொதுவாக இன்று முஸ்லீம்கள் கயிறும் சதும் மினலாகி தாலா அப்படின்னு ஈமான் கொண்டு விட்டு நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் கொண்டு தான் போறதுன்னு நம்பிட்டு வீட்டுக்கு குடியேறி கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா அந்த வீடு குடியேற நேரம் சரியில்லை அப்படின்னு ஜோசியம் பார்க்க போறது, ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி சிறுக்கான காரியத்தை ஈடுபடுறாங்க. இதை பத்தியான விழிப்புணர்வு தான் அந்த நாடகத்தின் நோக்கமாக இருக்கு. இப்ப இன்ஷா அல்லாஹ் 3 சேர் மேல ஒரு 4 மைக், ஒரு 4 மைக். இப்ப பொதுவா ஸ்டார்ட் பண்ண சொன்னா ஆரம்பிக்கிறேன். 2 பேர் உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, இங்கிட்ட உட்காருங்க, இந்த பக்கம் சேர் சார். கொடுப்போம் 6 மைக்கு 6 இருக்குது.